பேரனை கலைஞர் மகன் சொன்னீங்க. ஒன்னே விட்டுருங்க, சரி ஒன்று விட்டுட்டீங்க, சேர்த்துங்க. உங்களில் ஒருவனே, உங்களில் ஒருவனே, எங்களில் ஒருவனே உங்களை தலை வணங்குவதில் பெருமை கொள்கிறேன். இந்த கொங்கு தமிழச்சி ஐயா, எங்கள் ஊர் மேற்கு தொடர்ச்சி மலைத்தாயின் மடியில் தவழ்கின்ற இயற்கை வளம் நிறைந்த இனிதான ஊருங்கய்யா. சின்ன கோடபாக்கம் என பெயர் பெற்ற எங்க ஊரு இப்ப சீர்கெட்டு நிக்குதுங்கய்யா. 30 வருஷமா எம்எல்ஏவாகவும் அனைத்து முறையும் மந்திரியாகவும் இருந்தவங்க ஒரு குப்பை குழங்க பராமரிக்க தெரியாம சப்ப கட்டி கட்டுறாங்கய்யா. நகரத்துக்கு வெளியே நாதிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல 10 ஏக்கர் குப்பை கிடங்கு பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதையெல்லாம் இப்ப வீடு கட்டி வித்துட்டாங்க. அதனால குப்பை கிடங்கு இப்ப டவுனுக்குள்ளேயே இருக்குதுங்கய்யா. இதனால எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குதுங்க. எதை எந்த இடத்துல வைக்கிறதுன்னு தெரியாம எங்க மக்கள் வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து இப்ப குப்பை இருக்கிற இடத்துல வீடு இருக்கு, வீடு இருக்கிற இடத்துல குப்பை இருக்குதுங்கய்யா. நகராட்சியில மயானத்துக்கு ஒதுக்கின இடத்துல போட்டு குப்பைகளை போட்டு தரம் பிரிக்கிறாங்க. இதனால வந்து எங்க மக்கள் பிணத்து தூக்கிட்டு அல்லாடுறாங்க ஐயா. நீங்க ஆட்சிக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான மயானத்தை உருவாக்கி தரணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஐயா. வீட்டுக்கு வீடு குப்பை வரி வாங்குறாங்க. இதெல்லாம் யாரும் வரதில்லைங்க ஐயா. குப்பை வரி வாங்குறாங்க, ஆனா யாரும் வந்து எடுக்கிறது இல்ல. வீதி முனையில வந்து குப்பை தொட்டி வச்சிருக்காங்க. அது நிரம்பி வலிஞ்சு ரோடெல்லாம் நாசமாகி நமக்கு போக்குவரத்து இடங்கள் நிறைய ஏற்படுதுங்க ஐயா. அதனால அதை கொஞ்சம் சரி பண்ணி தரணும்னு வேண்டிக்கிறேங்க ஐயா. ஐயா பேருக்கு தாங்க ஐயா பவானி ஆற்றின் கரையில இருக்க ஊர் தான் சொல்றாங்க. ஆனா வாரத்துல ஒரு நாள் தாங்க ஐயா குடி தண்ணீரே வருது. அதனால இதையும் நீங்க கொஞ்சம் சரி பண்ணி தரணும்னு கேக்குறேங்க ஐயா. ஐயா வீட்டு வரியோட குப்பை வரியும் போட்டு எங்களை சித்திரவதை பண்றாங்க ஐயா. 500 ரூபாய் வீட்டு வரி கட்டுறவங்களுக்கு மாசம் 10 ரூபாய் குப்பை வரின்னு விதிச்சு வருஷத்துக்கு 120 ரூபாய் வாங்குறாங்க ஐயா. இதே மாதிரி 2000 ரூபாய்க்கு மேல வீடு வரி கட்டுறவங்களுக்கு மாசம் 50 ரூபாய்னு விதிச்சு வருஷத்துக்கு 600 ரூபாய் வாங்குறாங்க ஐயா. இப்படி குப்பை பேரை சொல்லி எங்களை கொள்ளை அடிக்கிறாங்க ஐயா. நீங்க தான் எங்களை நல்ல வழியில கூட்டிட்டு போகணும். நீங்க அரியணை ஏறியதும் இதையெல்லாம் மாத்திட்டாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தை